புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி கார்த்திகை மாதம்ல அந்த சங்கு விளக்கு ஏற்றுவாங்க பெருமாளுக்கு. லக்ஷ்மிக்கும் ஏற்றுவாங்க. அது எந்த சங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் சங்கில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, அழகாக இப்படி நல்ல செம்பு தட்டு, சின்ன தட்டு இருந்தால் வச்சு அடியில் கீழே வந்து சாயாமல் இருக்கிறது சின்ன சங்கு நான் வச்சுருக்கேன். இப்படி வச்சு நீங்கள் அழகாக ஏற்றலாம். திருப்பதி லட்டு இருந்ததுனால அந்த லட்டு வச்சுருக்கேன். பத்மாவதி தாயார் லட்டு என்கிட்ட இருந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தனால, அதனால் இன்றைக்கி வந்து தாயாருக்கு பத்மாவதி தாயார் லட்டு வச்சு சங்கு விளக்கு ஏற்றி நான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். சங்கு சக்கரை விளக்கம் இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு இந்த சங்கு விளக்கு ஏற்றது ரொம்ப நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். நிறைய விளக்கு இருக்குது. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள், எவ்வளோ விளக்கு இருக்குது தெரியுமா. அதில் இந்த சங்கு விளக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பிரகாசமே நம்மளால் வந்து அதை பார்க்கும்போது அந்த ஒளி அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த சங்கில் நீங்கள் முனை கருகாமல் இருக்குது. அந்த முனையை அந்த திரியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா சங்குனுடைய முனை கருகாது. அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. பெரிய சங்காக இருந்தாலும் சரி, சின்ன சங்காக இருந்தாலும் சரி, குட்டி சங்குலையும் நீங்கள் ஏற்றலாம். அருமையாக இருக்கும். சங்கு தீபம் இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால் அஷ்டமி எல்லாத்துக்குமே வந்து சங்கு விளக்கு அருமையாக இருக்கும். அது உங்களுக்கு கார்த்திகை மாதம் சங்கு விளக்கு ரொம்ப வந்து ஏற்றுவாங்க. அதனால் இன்றைக்கி சங்கு விளக்கு உங்களுக்கு ஏற்றி காட்டியிருக்கேன்.